ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 951வது வீடியோங்க. இன்றைக்கி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் ஒரு சில சொல்லணுன்னா பிஜிஎம்ஐங்க. பிஜிஎம்ஐ இந்தியாவில் லான்ச் ஆக போகுதான். இது வந்து அஃபிஷியலாகவே பிஜிஎம்ஐலேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்க. எப்பவும் இருக்கிற நியூஸ்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி பற்றின நியூஸ் இருக்குது. இந்தியாவில் எப்போ அஃபிஷியலாக லான்ச் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது போக ரொம்ப முக்கியமான நியூஸாக நான் பார்த்தேன். இனி மொபைல் தொலைஞ்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமாங்க. நமக்கு ஈஸியாக திட்டனுக்கு ஈஸியான்னு தெரில, அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. வாங்க ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட், எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அப்டேட். கூகுள் அவங்களோட இன்ஆக்டிவாக இருக்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஆக்டிவ் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் 2 வருஷமாக நீங்கள் வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணாமே வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் டெலீட் பண்ணப்படும். ஸோ இதில் என்னென்ன டெலீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜிமெயில் முழுசாகவே போயிடும். அந்த ஜிமெயில் வேறு யாருக்குனாலும் கொடுக்கலாம். இப்படி முழுசாக போகிறதுனால என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கனாலும் சரி அந்த அக்கௌண்ட்டு, ஆனால் அந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் இருந்தாலும் சரி, ஏதாவது டிரைவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, எல்லாம் மொத்தமாக காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேளை உங்களோட அக்கௌண்ட் 2 வருஷமாக யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ போயிட்டு அதை ஒரு டைமில் அடிக்கடி லாகின் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இதே மாதிரி உங்களுக்கு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அப்பப்போ உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் அப்படின்ற கணக்கில் வராமல் ஆக்டிவ் அக்கௌண்ட் அப்படின்ற கணக்கில் வந்துடும். ஸோ அதனால உங்களால் உங்களோட அக்கௌண்ட்டை சேவ் பண்ணிக்க முடியுங்க. ஸோ வச்சுட்டு இருக்கவங்க இதை செஞ்சு விட்டுருங்க. அடுத்து Zebronicsலேருந்து Zeb Pods-1 அப்படின்ற மாதிரியான அவங்களோட TWS லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த TWS 1500 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ANC சப்போர்ட்டோட வருது. நான் அதனோட அஃபிஷியல் ரிவ்யூவே போட்டிருக்கேன். வீடியோ லிங்க் ஐ பட்டனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதை நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் கண்டிப்பாக 1500 ஒரு நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு தோணுச்சு. ஸோ செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சது வேணும்னா பை பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட், இன்ஸ்டாகிராமில் புதுசாக ஒரு சில விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணும்போது இனி கிஃப்ட் கமெண்ட்ஸை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான கிஃப்ட்ஸை இனி கமெண்ட்டில் பார்க்க முடியும். இது போக ரீல்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்காக ரீல்ஸை இன்ஸ்டாகிராம்லேயே எடிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதில் குறிப்பாக ஸ்ப்ளிட்லாம் பண்ணிக்கலாம், தேவையில்லாத இடத்த ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எட்டு வராங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் அப்லோட் பண்ணும்போது இனி வந்து அந்த ரீல்ஸ் எடிட்டே யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை கட் பண்ணவோ ட்ரிம் பண்ணவோ எடிட் பண்ணவோ முடியும். அடுத்து ஜொமேட்டோலேருந்து யூபிஐயை எட்டு வராங்கங்க. ஸோ ஏற்கனவே இந்தியாவில் ஃபோன்பே, கூகுள் பே, அமேசான் பே ஒரு சில பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ஜொமேட்டோ அவங்களோட Zomato UPI அப்படின்றத எடுத்து வராங்க. நான் என்னமோ தனி ஆப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். தனி ஆப் மாதிரி தெரில. ஜொமேட்டோட அப்ளிகேஷன்லேயே ப்ரொஃபைல் செக்ஷனில் போயிட்டு Zomato UPI ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் ஜொமேட்டோவில் ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது Zomato UPI யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஆஃபர்ஸ் கிடைக்கலாம். அப்படி இல்லைனா ரொம்ப வேகமாக UPI பேமெண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது போக ஃப்ளிப்கார்ட் UPI கூடிய சீக்கிரமாக எட்டு வர போகிறாங்களாங்க. நீங்கள் அதிகமாக ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுவீங்களா? உங்களுக்கு இந்த UPI யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கவர்மெண்ட்லேருந்து தொலைஞ்ச மொபைலை ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு புது ஃபீச்சரை எட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேங்க. ஸோ இப்போ அது என்ன ஃபீச்சர் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து நீங்கள் ஆன்லைனில் உங்களோட மொபைலோட டீட்டெயிலை IMEI யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கிறது, அது மாதிரி உங்களோட டீட்டெயில் தெரியாமல் அழிச்சிக்கிறது, பிளாக் பண்ணுறது, திரும்ப அன்பிளாக் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொண்டு வந்த ஒரு ஃபீச்சராக இருக்குங்க. இதை CEIR கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. CEIRோட போர்ட்டலில் போயிட்டு இதை ஆக்சஸ் பண்ண முடியுமா? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. ஆனால் இது எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் பார்க்கும்போது தான் என்னடா இது கொடுமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கான காப்பியை வாங்கி வச்சுக்கணுமா? ரெண்டாவது, அந்த செல்லில் இருக்கிற சேம் சிம்மை நீங்கள் வந்து டூப்ளிகேட் சிம் வாங்கணுமா? உங்களோட ID ப்ரூஃபை கொடுத்து OTPக்காக. ஸோ இந்த ரெண்டையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட இன்வாய்ஸ், உங்களோட பாக்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட CEIR போர்ட்டலில் இருந்தீங்க அப்படின்னா அவங்க இதெல்லாம் கேட்பாங்க. இது போக தேவையான டீட்டெயில் கேட்பாங்க. ஸோ டீட்டெயிலாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பிளாக் பண்ணுறீங்களா அல்லது எரேஸ் பண்ணுறீங்களா அல்லது அந்த மொபைல் எங்கே இருக்குன்னு தேடுறீங்களா, இது எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உண்மையாக சொல்லணும்னா நிறைய டைம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலே இல்லைப்பா அதெல்லாம் சரி வராதுப்பா, மொபைல் கண்டுபிடிக்கிறதுலாம் கஷ்டம், வேறு ஏதாவது வேலையை பாரு அப்படின்னு தான் சொல்லி அனுப்புகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு இது நடந்திருக்குங்க. ஸோ அந்த மாதிரி வேறு நடந்துட்டுருக்கு. சரி, அப்படி
அப்படி இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க காப்பி தந்துட்டாலும் ஃபர்ஸ்ட் நாள் நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும், 2வது நாள் சிம் அப்ளை பண்ணி வாங்கணும், 2 நாள் சிம் அப்ளை பண்ணி நம்ம வாங்குறதுக்குள்ளே அந்த மொபைலை திருடன் அந்த மொபைலை எடுத்துகிட்டு போயிட்டு ஐஎம்இ நம்பரை சேஞ்ச் பண்ணி வேறு எவனுக்காக விற்றுட்டே போயிடுவான். ஸோ ப்ராசஸை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு மொபைலை திருடுறவன் எந்தளவு ஃபாஸ்ட்டாக இருப்பான் அப்படின்னு நமக்கு தெரியும். அவன் வந்து ரெகுலராகவே அதை தான் அதிகமாக வேலையை பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அதனால் டக்குன்னு ஐஎம்இயை சேஞ்ச் பண்ணி சேலுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ ஐஎம்இயை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாமே போயிடும் லேட் ஆச்சு அப்படின்னா. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் பார்த்து கவர்மெண்ட் ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட மொபைல் தொலைஞ்சதுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டிருந்த பேட்டில் கிரவுண்ட் இந்தியா இந்தியாவுக்கு திரும்ப வரப்போகுதாங்க. இதை பேட்டில் கிரவுண்ட் இந்தியாவோட சியூவே சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்க முடியுது. ஆமாங்க, பேட்டில் கிரவுண்ட் இந்தியாவோட சியூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் 3 மாதத்தில் நாங்கள் இந்தியாவுக்கு வரோண்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 3 மாதத்தில் எப்படி வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்டோட ரொம்ப டைட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஒரு சில சின்ன சின்ன மாறுதல்களோட கவர்மெண்ட் சொல்கிற ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான மாறுபாடுகளோட பேட்டில் கிரவுண்ட் இந்தியா இன்னும் 3 மாதத்தில் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரி ட்வீட் பண்ணிட்டு அவர் டெல் பண்ணிட்டாருப்பா அப்படின்ற மாதிரிலாம் லீக்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இருந்தாலும் நமக்கு கிடைச்ச சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 3 மாதத்துக்குள்ள பேட்டில் கிரவுண்ட் இந்தியாவுக்கு திரும்ப வரதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்காங்க. அடுத்து ரியல்மியோட 11 சீரிஸ் இந்தியா எப்போ வரும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. முதன்முறையாக அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்போ தெரியுமா? ஜூனில் நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அப்படின்றது. அதாவது அடுத்த மாதம் ரியல்மியோட 11 ப்ரோ 11 ப்ரோ ப்ளஸ் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அடுத்து டீல் ஆஃப் த டே. இதை ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு ஹேங்கிங் லைட். இந்த ஹேங்கிங் லைட் தாங்க இப்போ ஆஃபர் காரணமாக 728 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பை பண்ணிக்கோங்க. ரெகுலராக கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல டீல், செக் பண்ணி பாருங்க. ரெண்டாவது வித்தியாசமான இந்த பென் ஸ்டாண்ட் தாங்க இப்போ 269 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. வேணும்னு நினைச்சிங்கன்னா பை பண்ணிக்கோங்க. அடுத்து ஜெப்ரானிக்ஸோட ஜெப் வாரியர் 4 ஜெப் வாரியர் அப்படின்றது அவங்களோட RGB லைட் வர மாதிரியான அவங்களோட பிசி ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெகுலராகவே அவங்க கண்டினியூவாக லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து 4th ஜென்ரேஷன் அப்படின்றனால விலை ரொம்பவே அதிகமாக இருந்தது. அவங்களோட 2nd ஜென்ரேஷன் தான் ஒரு 700-750 ரூபா ப்ரைஸில் கிடைக்கும். இப்போ நமக்கு 4 வந்து 750 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேருக்கு பிடிக்குங்க இதில் RGB இருக்கிறதுனால. ஸோ அதனால் நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து 4th ஜென்ரேஷன் அப்படின்றனால சவுண்ட் குவாலிட்டி பெட்டராக இருக்குது. அது மாதிரி அந்த லைட்டிங்கும் ரொம்ப வித்தியாசப்படுத்திருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா பை பண்ணிக்கோங்க. அவ்வளோ தாங்க இன்றைக்கான அப்டேட்ஸ். அப்புறம் ஆஃபர்ஸ் பிடிச்சிருந்ததா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஒரே ஒரு நிமிஷம் எனக்காக செலவழித்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ இதோட முடியுது. வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.